This video sponsored by Bymot. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். எலியை பிடிக்க போய் வீட்டை கொளுத்திய கதை. ட்ரம்பின் புது யோசனையால் அமெரிக்காவுக்கு மேலும் சிக்கல். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் கனிமங்களுக்கு கூடுதல் வரியை விதிக்க ட்ரம்ப் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அந்நாட்டுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும் என்ற பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவுக்கு தேவையான 50 முக்கியமான கனிமங்களில் 30,000 சீனாதான் சப்ளை செய்கிறது. இப்படி இருக்கையில் வெளிநாட்டில் கனிமங்களுக்கு வரியை போடும் ட்ரம்பின் முடிவு அமெரிக்காவுக்கு எதிரானதாக பார்க்கப்படுகிறது. சீனா மீதான பதிலடியை அதிகரிக்கும் வகையில் அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளை பரிசீலித்து வருகிறது. கனிமங்களுக்கு கூடுதல் வரி என்பதன் இப்படியான பரிசீலனை முயற்சிதான். மேலும் குறிப்பிட்டதைப் போல அமெரிக்கா தனது கனிம தேவைக்காக சீனாவை தான் நம்பியிருக்கிறது. வரி விவகாரத்தில் சீனா பதிலடியாக தான் ஏற்றுமதி செய்யும் கனிமங்களுக்கு அதிக கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியிருக்கிறது. எனவேதான் அமெரிக்காவும் டென்ஷனாகி இருக்கிறது. டென்ஷனான ட்ரம்ப் அமெரிக்காவின் வர்த்தக விரிவாக்க சட்டம் 1962 பிரிவு 223 கீழ் தேசிய பாதுகாப்பு அடிப்படையில் கனிமங்கள் மீதான வரி பற்றிய ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் இருப்பு அலுமினியம் மற்றும் வரிகளுக்கு இதுபோன்ற ஆய்வை ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த வகையில் இந்த ஆய்வை வர்த்தக செயலாளர் லூனிக் மேற்கொள்ள இருக்கிறது. 180 நாட்களில் வரி தொடர்பான ஆய்வின் முடிவுகள் வெளியாகும். இதன் அடிப்படையில் புதிய வரிகளை நியமிக்கப்படும். சரி, வரி விதிக்கப்பட்டால் அமெரிக்காவின் கனிம தேவைகள் எப்படி பூர்த்தியாகும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் லிதியம் உற்பத்தி செய்யும் சுரங்கம் குறைந்த அளவில்தான் செயல்படுகிறது. அதுபோல நிக்கல் ஒரு சுரங்கம் மட்டுமே இருக்கிறது, அதுவும் செயல்பாட்டில் இல்லை. கோபால்ட் சுரங்கம் கிடையாது. காப்பர் சில சுரங்கங்கள் இருக்கின்றன, ஆனால் 2 மட்டுமே செயல்பாட்டில் இருக்கிறது. 17 வகை அரிய கனிமங்கள் பெரும்பாலும் சீனாவில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து சீனா கூறுகையில், சப்ளை செயினில் செயற்கை தலையீடு செய்வது சந்தை பொருளாதாரம் மற்றும் சர்வதேச வர்த்தக விதிகளுக்கும் எதிரானது என்று சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.